ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பொட்டிக் ஃபினிஷ் இருக்கிற பிரின்சஸ் கட் ப்ளவுஸை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்சோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் தைக்கிற லாங் ஸ்டிச்சிங் வீடியோ. ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவாக புரியுதா ஆர் எனி சஜஷன்ஸ் இருந்தாலுமே கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நான் பேக்கில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இங்கே நான் எக்ஸ்ட்ராவாக மெயின் ஃபேப்ரிக் வச்சு தான் கட் பண்ணும் போதே நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. எப்போவுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அயர்ன் பண்ணிவிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, ஸ்டிச்சிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவு அயர்னிங்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் ஃபினிஷிங் பார்க்க பக்காவாக வரும். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் இங்கே நெக் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ நான் இங்கே கேன்வாஸ் வச்சோ இல்லை பயஸ் டேப் வச்சோ நெக் ஃபினிஷ் பண்ணலை. நார்மலாக அடித்து திருப்புற மெத்தட் வச்சு தான் பண்ண போகிறேன். ஏன்னா என்னோடய மெயின் ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ நான் கேன்வாஸ் வச்சு பண்ணேன்னா என்னோடய மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து அந்த கேன்வாஸ் தெரியும். ஏன்னா நான் பண்ணுற மெத்தடில் கேன்வாஸை வந்து லைனிங்கில் அட்டாச் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ இங்கே நான் அதை யூஸ் பண்ணல. சப்போஸ் உங்கள் ஃபேப்ரிக் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மெத்தடில் நெக் ஃபினிஷ் பண்ணலாம். அந்த மெத்தட் எப்படி பண்ணணுன்ற வீடியோவை நான் கீழே அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் கேன்வாஸ் இல்லாமலே பொட்டிக் ஃபினிஷோட எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லித்தரேன். இப்போது நான் ஃபஸ்ட்டு இதை அயர்ன் பண்ணிக்கிறேன். ஃபேப்ரிக்கில் ஒரு சுருக்கமும் இருக்கக்கூடாது. அடுத்து நான் பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். இந்த மெயின் ஃபேப்ரிக்கையும் அப்புறமா நம்மளுடைய லைனிங் ஃபேப்ரிக்கையும் அயர்ன் பண்ண உடனேவே செக்யூர் பண்ணிக்கணும். இப்போது அதை அப்படியே எடுத்து நெக்கில் ஒரு 1/2 இன்ச் விட்டோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ண போகிறோம். இங்கே நான் என்னுடைய மெயின் ஃபேப்ரிக்கோடைய நல்ல பக்கத்து மேலே தான் என்னுடைய லைனிங்கை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா அந்த 1/2 இன்ச் சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து உங்கள் சாக் எடுத்து ஒரு மார்க்கிங் மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே நெக்கில் இருக்கிற எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை நான் கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த லைனிங்கை இந்த பக்கமாக திருப்பிட்டு உள்ளே அந்த 1/2 இன்ச் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதையும் லைனிங் பக்கமாக வச்சுட்டு இப்போ நம்ம இந்த லைனிங்கோட எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட போகிறோம். இந்த ஸ்டிச் வந்து உங்களுடைய மெயின் ஃபேப்ரிக் மேலே வரக்கூடாது, லைனிங்கோடைய எட்ஜில் மட்டும்தான் வரணும். இப்போ நம்ம நெக் தைக்கிறோம். இது வந்து ரவுண்டாக இருக்குது. ஸோ நான் இங்கே நாச்சஸ் கொடுத்துக்கிறேன். இந்த கட் கொடுக்கும்போது நம்ம நெக்குக்கு போட்டிருக்க ஸ்டிச்சஸ்க்கு மேலே படாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த நாச்சஸ் கொடுக்கறதுனால தான் நம்ம நெக் ரவுண்டை ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும். இப்போது இந்த லைனிங்கை வந்து நம்ம உள் பக்கமாக தள்ளிட்டோன்னா நம்மளுடைய நெக் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இங்கே நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கில் டாப் ஸ்டிச் மாதிரியெல்லாம் போடணுன்ட்டு எந்த அவசியமும் இல்லை. ஸ்டிச் போடாமலே இது பர்ஃபெக்டாக உங்களுக்கு ப்ளேஸ் ஆகி நிற்கும். இந்த ஸ்டெப் முடிச்சுட்டு கண்டிப்பாக நெக்கை வந்து அயர்ன் பண்ணணும். அயர்ன் பண்ணிவிட்டு இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை சீம்லெஸ் ஃபினிஷிங் ஆர் பொட்டிக் ஃபினிஷிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்சோ இந்த ஃபினிஷிங்கில் எவ்ரிடே வேர் பண்ணுற ப்ளவுஸஸ்க்கெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப நாள் அந்த ஹோல்டோடு இருக்காது. இதை நீங்கள் காட்டன் சாரீஸ் ஆர் சில்க் சாரீஸ் அந்த மாதிரி அக்கேஷ்னலான வேர் பண்ணுற சாரீஸ்க்கு மட்டும் பொட்டிக் ஃபினிஷிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணலாம். மற்றதுக்கெல்லாம் நீங்கள் கேன்வாஸ் வச்சோ இல்லைனா பயஸ் டேப் வச்சு ஸ்டிச் பண்ணுற மெத்தடே கண்டினியூ பண்ணலாம். இப்போது நெக்கை எப்படி ஃபினிஷ் பண்ணோமோ அதே மாதிரி தான் கீழே வேஸ்ட்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மெயின் ஃபேப்ரிக்கை அப்படியே உள்ளே விட்டோன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி மெயின் ஃபேப்ரிக் மேலே லைனிங்கை வச்சு இருந்தோமோ அதே மாதிரி வந்துடும். ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபேப்ரிக் வந்து மூவ் ஆகாமல் உங்களுக்கு பர்ஃபெக்டாக நிற்கும். இப்போ நான் இங்கே வேஸ்ட்டில் 0.5 இன்ச்சஸில் ஸ்டிச் போட போகிறேன். இங்கே இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக மெயின் ஃபேப்ரிக் இருக்கும். அதை நம்ம நெக்குக்கு பண்ண மாதிரியே கட் பண்ணிக்க போகிறோம். அடுத்து நம்ம நெக்குக்கு பண்ண மாதிரியே லைனிங்கை இந்த பக்கமாக வச்சுட்டு அந்த 0.5 இன்ச்சஸ் ஸ்டிச் போட்டதையும் லைனிங் பக்கமாக வச்சுட்டு இந்த லைனிங்கோட எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட போகிறோம். இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம நெக்கை ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ நம்மளால் வந்து ஃபேப்ரிக்கை ஓப்பன் பண்ணி ஸ்டிச் போட முடியாது. பட் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் போட முடியும். ஸோ நான் ஸ்லோவாக என்னோடய ஃபேப்ரிக்கை வந்து நல்லா விரித்து இந்த ஸ்டிச் வந்து பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் இந்த மெத்தடில் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக நம்ம பட்டி வச்சு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மெத்தட் கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் இதை உள்பக்கமாக விட்டு என்னோடய ஃபேப்ரிக்கை இழுத்தோன்னா நம்மளுடைய பேக் பார்ட் வந்து ரெடி ஆகிடும். இதை ஃபுல்லாக தைச்சிட்டு பார்த்தோன்னா ரொம்ப சுருக்கமாயிட்ருக்கும் இந்த ஃபேப்ரிக். ஸோ கண்டிப்பாக அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணிட்டுக்கப்புறம் இதோட ஃபினிஷிங் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பேக் பார்ட்டில் இருக்க எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஸ்லீவ்ஸை தான் ரெடி பண்ண போகிறோம். எப்பவும் போல் நான் இதையும் அயர்ன் பண்ணிக்கிறேன். எப்போவுமே ஸ்லீவ்ஸ் தைக்கும்போது ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஸ்லீவ்ஸோட ஃப்ரண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுத்துக்குமே கரெக்டாக வச்சுருக்கோமோ அப்படின்னு பார்க்கணும். இல்லைனா 2 ஸ்லீவ்லையுமே ஒரே இடத்துல ஃப்ரண்ட் வந்துடும். ஸோ இங்கே நான் எங்கே ஃப்ரண்ட் இருக்குதுன்னு மார்க் பண்ணிவிட்டு
மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் மேலே லைனிங்கை வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் கீழே ஸ்லீவ்ஸை இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரியே 0.5 இன்ச்சஸில் ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸையும் கட் பண்ணிக்கிறேன். அதை அப்படியே ஓப்பன் பண்ணி லைனிங்கோட எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதை அப்படியே நம்ம உள்ளே தள்ளி விட்டுட்டோன்னா நம்ம ஸ்லீவோட எண்டு வந்து ஃபினிஷிங் வந்துடும். இங்கேயும் நம்ம கீழே எந்த ஸ்டிச்சஸும் போட தேவையில்லை, உங்களுடைய ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போது இதை நல்லா அயர்ன் பண்ணி செட் பண்ணிவிட்டு ஸ்லீவ்ஸோட மற்ற இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்க போகிறேன். இந்த ஸ்டிச் போடுறதுனால நம்மளுடைய மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் ஒன்றா இருக்கும். ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா இங்கே இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய ஒன் சைட் ஆஃப் த ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் தைக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் ஸ்லீவை போன வாட்டி எங்கே வச்சோமோ அதோட ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் மேலே ப்ளேஸ் பண்ணி கீழே ஸ்லீவ் வெண்டை நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம அந்த ஸ்லீவ்ஸ்க்கு என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுமோ அதே மாதிரி தான் இதுக்குமே பண்ண போகிறோம். இப்போது இன்னொரு சைடுக்கான ஸ்லீவுமே ரெடி ஆகிடுச்சு. நமக்கு இங்கே 2 ஸ்லீவ்லையுமே ஃப்ரண்ட் பீஸ் வந்து கரெக்டாக ப்ளேஸ் ஆகி வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு போகலாம். இங்கே என்னோடய ஃப்ரண்ட் எல்லா பார்ட்டையுமே நான் நல்லா அயர்ன் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கை லைனிங் இருக்கிற அதே அளவுக்கு இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இந்த லைனிங்கை மெயின் ஃபேப்ரிக்கை ஒன்றா அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறமா பிரின்சஸ் கட்டை ஜாயின் பண்ணுவோம். ஆனால் இந்த மெத்தடில் பிரின்சஸ் கட் உங்களுக்கு பொட்டிக் ஃபினிஷில் வேணும்னா நம்ம வேறு மாதிரி பண்ணணும். ஏன்னா நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி பண்ணால் உள்ளே வந்து அந்த பிரின்சஸ் கட்டோடைய ஜாயினிங் வந்து தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா லைனிங் ஃபேப்ரிக்கில் பிரின்சஸ் கட்டை தனியாக அட்டாச் பண்ணணும், அதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கில் பிரின்சஸ் கட்டை தனியாக அட்டாச் பண்ணணும். நான் அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுத்துக்குமே கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது வந்து நம்ம பிரின்சஸ் கட்டை ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே நான் ஃபஸ்ட்டு லைனிங்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்போவுமே பிரின்சஸ் கட்டை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது கீழே இருந்து தான் நீங்கள் போகணும், ஆர்ம் ஹோல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இங்கே நான் லைனிங்கில் பிரின்சஸ் கட் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டேன். இதோட ஃபினிஷிங் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போது இதே மாதிரி நம்ம இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் பண்ண போகிறோம். இதுக்கு அடுத்து நான் இன்னொரு சைடோடைய லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்து இங்கே வச்சுருக்கேன். நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறமா பிரின்சஸ் கட் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகக்கூடாது. இதை வந்து நம்ம அயர்ன் பண்ணி பர்ஃபெக்டாக செட் பண்ணணும். இப்போ அதை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? நம்ம நெக்குக்கு கொடுப்போம்ல நாச்சஸ், அதே மாதிரி இங்கே கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த பிரின்சஸ் கட் தைச்சோம் இல்லையா, அதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அயர்ன் பாக்ஸை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக அதை வந்து அயர்ன் பண்ணிகிட்டே போகிறோம். சென்டரில் வரும்போது அந்த பிரின்சஸ் கட்டை கொஞ்சம் தூக்குன மாதிரி பண்ணோன்னா சென்டரில் அயர்ன் பண்ண ஈஸியாக இருக்கும். ராங் சைடு இந்த மாதிரி அயர்ன் பண்ணிட்டுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்ட் சைடு திருப்பிட்டு ஆல்ரெடி அயர்ன் பண்ணதை நம்ம வந்திருக்க க்ரீசஸ் எல்லாத்தையுமே மறுபடியும் அயர்ன் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு இருந்ததை விட இந்த ஃபினிஷிங் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். நான் இப்போது அந்த லைனிங் மாதிரியே 2 மெயின் ஃபேப்ரிக்குக்கும் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி இன்னொரு லைனிங்கையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நெக்கை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மெயின் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு லைனிங் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு நம்ம மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் மேலே லைனிங்கோடைய நல்ல பக்கம் வர மாதிரி வைக்க போகிறோம். ஓகே, இப்போ நான் இங்கே வைக்கிறேன் பாருங்கள். வச்சுட்டு உங்களுடைய நெக்கும் ஆர்ம் ஹோலும் அந்த மெயின் ஃபேப்ரிக்கில் இருக்கிற மாதிரியே மேட்ச் ஆகுதா அப்படின்றத பாருங்கள். இப்போ நான் இங்கே வச்சதை பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆர்ம் ஹோலும் நெக்கும் வந்து ஆப்போசிட்டாக இருக்குது, மெயின் ஃபேப்ரிக்கோட மேட்ச் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு சைடு வச்சு பார்க்குறேன். இந்த சைடு எனக்கு நெக்கு ஆர்ம் ஹோல் ரெண்டுமே வந்து கரெக்டாக வருது. இப்போது இன்னொரு லைனிங்கை எடுத்துகிட்டு நான் இன்னொரு மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு பார்க்குறேன். வச்சு பார்க்கும்போது எனக்கு இது வந்து நெக்கும் ஆர்ம் ஹோலும் கரெக்டாக வருது. ஸோ நான் இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது நம்ம எப்பவும் தைக்கிற மாதிரி நெக்கையும் வேஸ்ட்டையும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம், எந்த இஷ்யூவும் வராது. இப்போது இங்கே நம்ம பேக்குக்கு நெக்கை ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒன் சைடுக்கு நான் நெக்கை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணி லைனிங்கோட எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதை அப்படியே நம்ம உள்ளே தள்ளிவிட்டால் நம்மளுடைய ஃப்ரண்ட்டோட நெக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த நெக்கையும் நம்ம பேக்குக்கு பண்ண மாதிரியே நல்லா அயர்ன் பண்ணி செட் பண்ணிடணும். செட் பண்ணிட்டுக்கப்புறமா இப்போ நம்ம வேஸ்ட் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். பேக்கோடைய வேஸ்ட் தைக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஆனால் ஃப்ரண்ட்டில் தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் இந்த மெயின் ஃபேப்ரிக்கை தூக்கி பின்னாடி வச்சுட்டு வேஸ்ட்டில் கீழே 1/2 இன்ச் தைச்சிட்டோன்னா நம்மளுடைய வேஸ்ட் வந்து ரெடி ஆகிடும். இங்கே வந்து நான் கீழே 1/2 இன்ச்சை ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதே மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு லைனிங்கோட எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நம்ம இதை அயர்ன் பண்ணி செட் பண்ணிவிடுவோம். செட் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய ஃப்ரண்ட் வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. சேம் இதே மெத்தடை நான் இன்னொரு ஃப்ரண்ட்டோடைய சைடுக்கும் பண்ணிடுறேன். இதுதான் அந்த பொட்டிக் ஃபினிஷ் ப்ளவுஸு. ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும், அதே மாதிரி உள்ளேயுமே உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்கோடு இருக்கும். இந்த மாதிரி ஃபினிஷிங் நீங்கள் எல்லா ப்ளவுஸ்க்கும் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு
கொஞ்சம் திக்கான ஃபேப்ரிக்கோ இல்லை ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கிற ஃபேப்ரிக்கில் மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ஜார்ஜெட் ஆர் ஷிஃபான் மாதிரி ஃபேப்ரிக்கில் தைக்கும் போது இந்த மாதிரி தனித்தனியாக மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங்கை வச்சு தைக்க டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா மெயின் ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு இந்த மாதிரி பிரின்சஸ் கட் அட்டாச் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் சில பேருக்கு. அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் நம்ம யூஷுவல் மெத்தட் இருக்கு இல்லையா, மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கையும் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரின்சஸ் கட் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ. உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் வேணும்னாலும் பண்ணலாம், இல்லை அந்த ஃபினிஷிங் வேணும்னாலும் பண்ணலாம். எது ஈஸியாகவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ நான் 2 சைடுமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த ஹூக் அண்ட் ஐ பார்ட்டை வந்து வச்சு பார்க்குறேன். சப்போஸ் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் இந்த ஸ்டெப்லேயே அதை பிரித்து நம்ம எது கம்மியாக இருக்கோ அது இன்னொரு சைடுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துடுறோம். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஹூக் அண்ட் ஐலாம் ஸ்டிச் பண்ணிட்டுக்கப்புறம் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை அதுக்கப்புறம் சரி பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்லேயே நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் பிரித்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இன்விசிபிள் ஷோல்டர் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் இந்த மாதிரி நம்ம யூஸ்வலாக ஷோல்டர் ஜாயினிங்க்கு வைப்போம் இல்லையா, பேக்கோட நல்ல பக்கம் மேலே ஃப்ரண்ட்டோட நல்ல பக்கம் வச்சுட்டு இங்கே நான் ஷோல்டரை ஜாயின் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய பேக் இருக்கு இல்லையா, அந்த பேக்கில் இருக்க லைனிங்கை மட்டும் நான் இப்போது முன்னாடி எடுக்கிறேன் பாருங்கள். அந்த முன்னாடி எடுத்துட்டு இப்போ பேக்குடைய சென்டர் நமக்கு லைன் தெரியுது இல்லையா, நெக் ஃபினிஷ் பண்ணது, அந்த சென்டர் மேலே நம்ம ஃப்ரண்ட்டோடைய பீஸை எடுத்து கரெக்டாக வைக்க போகிறேன். முன்னாடியும் போகக்கூடாது, பின்னாடியும் வரக்கூடாது. கரெக்டாக அந்த சென்டர் லைன் மேலே என்னோடய ஃப்ரண்ட் பீஸை வச்சுட்டு இங்கே வந்து நான் 1/2 இன்ச் வந்து ஸ்டிச் போட போகிறேன். அடுத்து இந்த லைனிங்கை அப்படியே முன்னாடி கொண்டு வந்துட்டு நம்ம ஏற்கனவே போட்டோம் இல்லையா ஸ்டிச்சு, அது மேலே வச்சுட்டு அகெயின் ஒரு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் போட போகிறோம். இப்போது இது ரெண்டுத்தையுமே நம்ம அப்படியே இழுத்தோன்னா நம்மளுடைய ஷோல்டர் வந்து இன்விசிபிளாக அழகாக ஜாயின் ஆகிருக்கும். அகெயின் ஃப்ரண்ட்லேயுமே நீட்டான ஃபினிஷிங் இருக்கும், அதே மாதிரி உள்ள லைனிங்லேயுமே நீட்டான ஃபினிஷிங் வந்து கிடச்சிருக்கும். இப்போ நான் அதே மாதிரி இன்னொரு சைட் ஆஃப் ஷோல்டரையுமே இன்விசிபிளாக ஃபினிஷிங் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஓப்பன் பண்ணால் சூப்பரான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போது இந்த எல்லா ஸ்டெப்புமே முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பேக் பார்ட்டை வந்து 2ஆக மடிக்க போகிறோம். மடிச்சுட்டு எக்ஸ்ட்ராஸாக இருக்கும் பார்த்தீங்களா ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே அதெல்லாமே நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். 2 பார்ட்டுமே ஈக்குவலாக வர மாதிரி பார்த்துக்க போகிறோம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப குட்டியாக தான் எக்ஸ்ட்ரா இருக்குது இன்னொரு ஃபேப்ரிக்கில், ஆனால் நான் அந்த எக்ஸ்ட்ராவை கூட கட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பேக்குக்கு பண்ண மாதிரியே ஃப்ரண்ட்டுக்கும் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டை வந்து ஈக்குவலாக மடிச்சுட்டு எந்த சைடு வந்து எக்ஸஸாக ஃபேப்ரிக் லைனிங்கோ இல்லை மெயின் ஃபேப்ரிக்கோ எக்ஸஸாக இருந்துச்சுன்னா நான் அதை கட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபேப்ரிக்கில் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னென்னா இந்த நூலாக வர பிரச்சனை இருக்குது இல்லையா, இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் எல்லாத்துலேயுமே மெயினாக நான் பார்க்குற பிரச்சனையே நம்ம லைனிங் எவ்வளோ இருக்கோ அதை விட மெயின் ஃபேப்ரிக் வந்து நூல் பிரிஞ்சு கம்மியாயிடும். இதனாலேயே கொஞ்சம் ஃபிட்டிங் ப்ராப்ளம்ஸ்லாம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் அந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். உங்களுடைய ப்ளவுஸில் இந்த மாதிரி ஃப்ரேயிங் ப்ராப்ளமை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்றதையும் கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா லைனிங் ஃபேப்ரிக் அண்ட் மெயின் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு ஒன்றா அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு தனித்தனியாக வந்து டிஸ்டர்ப் ஆகாது. இந்த ப்ராசஸ் வந்து ஷோல்டர் ஜாயினிங் பண்ணதுக்கு அப்புறமா தான் பண்ணணும். ஏன்னா நம்ம ஷோல்டர் ஜாயினிங் அப்போது விரித்து வச்சு தைச்சோம். ஸோ இந்த ஸ்டிச்சை போட்டிருந்தோன்னா நம்மளால் ஷோல்டர் ஜாயினிங் வந்து பண்ணியிருக்க முடியாது. அதனால தான் நான் அப்போது பண்ணாமல் இப்போ பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் நார்மலாக ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அப்போவே பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா நாம் சைட் ஜாயினுக்கு எவ்வளோ விட போகிறோமோ அவ்வளோ இன்ச்சஸில் இந்த 2 ஃபேப்ரிக்கையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு பின் பண்ணிக்கிறேன். இஃப் சப்போஸ் இந்த 1.5 இன்ச்சஸ் மார்ஜின் அளவில் ஏதாச்சும் மேலே கீழே இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்குது இல்லையா அதை மட்டும் நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். எனக்கு இங்கே 1 லைன் அளவு தான் எக்ஸஸ் இருக்குது. ஸோ நான் அந்த 1 லைனை கூட கட் பண்ணிக்கிறேன் விடாமல். இந்த எக்ஸ்ட்ராவை நான் கட் பண்ணுறது வந்து நம்ம மார்ஜின் வரைக்கும் தான் பண்ணணும். நான் வந்து 1.5 இன்ச்சஸ் மார்ஜின் அப்படின்றதுனால அந்த 1.5 இன்ச்சஸில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஃபேப்ரிக்கை மட்டும் தான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, சப்போஸ் நீங்கள் 2 இன்ச் மார்ஜின் வச்சுருந்தீங்கன்னா அந்த 2 இன்ச் வரைக்கும் தான் நீங்கள் அந்த எக்ஸஸை கட் பண்ணணும். அதுக்கு மேலே ஆர்ம் ஹோலில் கட் பண்ணிருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்லீவ் ஜாயினிங் தான். இதை எப்படி பண்ணணும்னா இந்த ப்ளவுஸோட ஆர்ம் ஹோல் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் மார்ஜின்லேருந்து ஒன்றா பிடிச்சிட்டே எடுத்துகிட்டு வரும்போது சென்டர் எனக்கு எங்கே வருதோ அந்த இடத்துல நான் வந்து ஒரு மார்க் போட்டுக்கிறேன். இந்த சென்டர் வந்து எப்போவுமே உங்களுக்கு பேக் சைடு தான் வரும். கண்டிப்பாக நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ண இடத்துல வராது. ஸோ எனக்கு இங்கே பேக்கில் வந்துருக்கு, நான் இங்கே ஒரு மார்க் போட்டிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு சைடும் நான் மார்ஜின்லேருந்து ப்ளவுஸை ஒன்றா பிடிச்சிட்டே வந்து என்னோடய ஆர்ம் ஹோலோட மிடில் எடுத்து மார்க் பண்ணிக்கிட்டேன்.
அடுத்து இப்போ நம்ம ப்ளவுஸ்க்கு பண்ண மாதிரியே 2 ஸ்லீவ்ஸ்க்குமே மார்ஜின்லேருந்து ஒன்றா எடுத்துகிட்டே வந்து சென்டர் எங்கே வருதுன்ட்டு பார்த்து அங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சென்டர் வந்து உங்களுக்கு ஸ்லீவ்ஸோடைய மிடில் விட கொஞ்சம் முன்னாடியோ இல்லை பின்னாடியோ வரலாம். நீங்கள் அதெல்லாம் கண்டுக்க தேவையில்லை. இப்போது இந்த 2 மிட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ரெண்டுத்தையுமே ஒன்றா வச்சு நம்ம ஸ்லீவ்ஸை வந்து ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் எப்போவுமே ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணும்போது மிடில்லேருந்து தான் ஜாயின் பண்ணுவேன், கார்னர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம ஷோல்டரில் ஸ்லீவ் வந்து பிளேஸ்மெண்ட் வந்து கரெக்டாக பக்காவாக இருக்கும். ஒன் சைட் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது எதிர் சைடும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ்ஸ் தைச்சி முடிச்சிட்டுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். எங்கேயாச்சும் மிஸ்டேக் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போது இன்னொரு சைடும் ஸ்லீவை வந்து ஸ்பீடாக ஜாயின் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஊக்க நாய் வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இதுக்கு 2 பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் நான் எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து 2.5 இன்ச் வித் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இன்னொன்று வந்து 3 இன்ச் வித் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். இதோட லென்த் வந்து உங்கள் ப்ளவுஸோட ஹூக் பார்ட் இருக்கு இல்லையா, அதை விட மேலே ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ராவும் கீழே ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு இந்த ஹூக்கோடைய பார்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து 2ஆக மடிச்சுட்டு கார்னரில் ஒரு ஸ்டிச் வந்து நான் போட்டுக்க போகிறேன். இப்போது அதை அப்படியே எடுத்து நம்மளுடைய ப்ளவுஸோடைய ஹூக் சைடு இருக்கு இல்லையா, அதோட நல்ல பக்கத்து மேலே வச்சு ஒரு 1/2 இன்ச்சில் நான் ஒரு ஸ்டிச் போட்டுக்க போகிறேன். ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த எட்ஜில் கார்னர் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு அப்படியே நம்ம உள்ளே இப்போ திருப்ப போகிறோம். மேலேயும் கீழேயும் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா, அதில் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவு விட்டுட்டு மிச்சத்தை நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே மடிச்சுட்டு ஸ்டிச் போட்டுட போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஐ சைடு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதை வந்து நான் ஃபேப்ரிக்கில் ஒரு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த 1/2 இன்ச்சில் கார்னரில் ஒரு ஸ்டிச் போட்டுக்க போகிறேன். இப்போது ஸ்டிச் பண்ண பீஸை எடுத்து நம்மளுடைய ப்ளவுஸோடைய ராங் சைடு வச்சுட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச் ஸ்டிச் போட போகிறோம். இந்த 1/2 இன்ச் ஸ்டிச் வந்து நம்ம ஏற்கனவே போட்டோம் இல்லையா, அங்கே வந்து போடக்கூடாது. அதோடைய ஆப்போசிட் சைடு எந்த ஸ்டிச்சும் இல்லைல்ல, அந்த சைடு தான் நான் போட போகிறேன். ஆல்சோ நம்ம ப்ளவுஸோடைய ராங் சைடு மேலே இந்த பட்டியோடைய நல்ல பக்கம் தான் ஃபேஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இதை அப்படியே நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த எட்ஜில் இன்னொரு ஸ்டிச் போட்டுடுறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த பட்டியை அப்படியே நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணுறேன். இந்த 2ஆக ஃபோல்டு பண்ணுறத கொஞ்சம் மேலே ஏற்றி வைக்கணும். அதாவது நம்ம லைன் இருக்கு இல்லையா இந்த ப்ளவுஸில், அந்த லைனை விட கொஞ்சம் மேலே ஏற்றி வைக்க போகிறோம். அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ப்ளவுஸோடைய நெக் சைடையும் வேஸ்ட் சைட்லேயும் இந்த மாதிரி எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட போகிறோம். இதில் நல்லா பேக் ஸ்டிச் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு 1/4 இன்ச் அளவு ஃபேப்ரிக்கை விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிட்டுக்கு அப்புறமா நம்ம இதை அழகாக முன்னாடி பக்கம் நம்ம எடுத்து விட்டோம்னா நம்மளுடைய ஐ சைடுக்கான பட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு வாட்டி அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஹூக் தைச்சிட்டுக்கு அப்புறமா இதோட ஐ எப்படி தைக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சைட் ஜாயின் பண்ண போகிறோம். சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இங்கே பின்னெல்லாம் கொடுத்து செக்யூர் பண்ணிட்டேன் 2 ஃபேப்ரிக்கையுமே. அதுக்கப்புறம் இன்ச் டேப் வச்சு என்னுடைய மார்ஜினை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். என்னுடைய மார்ஜின் 1.5 இன்ச்சஸ். நான் அங்கே வந்து சைடை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து சைட் ஜாயினிங் முடிக்கும் போது லாஸ்ட்டில் எனக்கு ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இந்த ப்ராப்ளமை நம்ம நிறைய டைம் ஃபேஸ் பண்ணியிருப்போம். இப்போது இதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் தனித்தனியாக பிரித்து இழுத்துட்டு லைனிங்கில் ஒரு ஃபோல்டு மாதிரி ஒரு ப்ளீட் மாதிரி எடுத்துட்டு அது மேலே வந்து என்னுடைய ஸ்டிச்சை வந்து போடுறேன். இதை ப்ளீட் எடுத்துட்டுக்கு அப்புறமா நம்மளுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பீஸுமே ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு நான் வந்து அங்கே ஒரு ஸ்டிச் போடுறேன். இது பண்ணும்போது நம்மளுடைய மெயின் ஃபேப்ரிக் வந்து மேலே வந்த மாதிரி இருக்கும். இப்போது ஒரு ஸ்டிச்சை போட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு வெளிப்பக்கம் வந்து எந்த ஒரு கரெக்ஷனும் தெரிஞ்சிருக்காது, ஆனால் உள் சைடு வந்து அந்த ப்ளீட் வந்து தெரியும். இப்போ நான் இன்னொரு சைடுமே ஜாயின் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி. இப்போது இங்கே நம்ம ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வெறும் ஹூக் அண்ட் ஐ மட்டும்தான் தைக்கணும். இப்போ நம்ம ஹூக்கை வந்து எப்படி தைச்சிட்டு அதுக்கு ஐ எப்படி கொடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஹூக் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த ஹூக்கோடைய பட்டியை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த சென்டரில் ஒரு மார்க் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் இல்லையா, ஹாஃபாக டிவைட் பண்ணி அந்த ஹாஃபை வந்து மறுபடியும் வந்து உள்ளே 2 ஹூக் வச்சு மார்க் பண்ணிக்க போகிறேன். இங்கே வந்து நீங்கள் 6 ஹூக்ஸ் ஆர் 5 ஹூக்ஸ் தான் மோஸ்ட்லி கொடுத்துருப்பீங்க. ஆனால் வந்து அதிகமாக ஹூக்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுடைய ப்ளவுஸோட ஃபிட்டிங் வந்து இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் நான் வந்து இங்கே 7 ஹூக் வர மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். 2 ஹூக்குக்கு நடுவில் ஒரு 1லேருந்து 1.25 இன்ச் அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஹூக் வந்து இங்கே ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.
இப்போது இந்த ஒன்று பண்ண மாதிரியே மிச்சம் எல்லா ஹூக்ஸும் தைச்சி முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஐ எப்படி தைக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். என்னோட இந்த ஐ பட்டியை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஹூக்கை வந்து நான் வைக்கிறேன். இந்த ஹூக்கெல்லாம் எங்கே நம்ம தைச்சிருக்கோமோ அதுக்கு நேராக வந்து நான் இந்த ஐ பட்டியில் மார்க் பண்ணிக்க போகிறேன். இங்கே கீழே இருந்து எட்ஜில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த பட்டியோட எட்ஜில் வந்த உடனே நீடில் இறக்கிட்டு இந்த ப்ளவுஸை வந்து நான் திருப்பிக்கிறேன். திருப்பிட்டு நம்ம மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த மார்க்கில் இருந்து வி மாதிரி நம்ம ஒரு ஸ்டிச் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கிராஸ் லைன் போட்டுட்டு அங்கே உங்கள் நீடில் இறக்கிட்டு மறுபடியும் இந்த சைடு திருப்பி நம்ம ஒரு ஸ்டிச்சை போட்டுடுவோம். போட்டுட்டு அகெயின் நம்ம நெக்ஸ்ட் மார்க் வர வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட போகிறோம். நெக்ஸ்ட் மார்க்கில் அதே மாதிரி வி ஷேப்பை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த மார்க் வரைக்கும் போக போகிறோம். இதனால் நம்ம அந்த மார்க் பண்ண இடத்துல எல்லாம் ஸ்டிச் இருக்காது. ஸோ அந்த இடத்துல நம்ம ஹூக் வந்து போட்டுடலாம். இதே மாதிரி நான் எல்லா வி ஷேப் ஐயுமே முடிச்சிடுறேன். மொத்தம் முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களோட ஐ பட்டி. ஓகே, இப்போ நம்ம ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது இதோட ஃபைனல் லுக் வந்து நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போது ஒரு விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அது என்னென்னா, நான் எப்போவுமே ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் மாதிரி எழுதி வச்சுப்பேன். இப்போது அதை நான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம பண்ணுற ஒர்க்கை நம்ம அப்ரிஷியேட்டும் பண்ணுவோம். அதே சமயம் நம்ம எதனா மிஸ்டேக் பண்ணியிருந்தா அதை கரெக்ட் பண்ணிக்கவும் ட்ரை பண்ணுவோம். இந்த ப்ளவுஸில் நான் எதை ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன்னா, இது நல்ல வைட் அண்ட் டீப்பான நெக். ஆனால் என்னுடைய ஷோல்டர் வந்து ஃபால் ஆகலை. அதே சமயம் ஷோல்டர் லூஸோ நெக்கில் கேப்போ வந்து எனக்கு வரலை. ஸோ இது ஒரு நல்ல பாயிண்ட்டாக இருக்குது. நான் நல்லா அச்சீவ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ப்ளவுஸுடைய ஓவரால் ஃபினிஷிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல நீட்டான லுக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அதே சமயம் ஃபிட்டிங்கும் பார்க்க நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ இந்த ப்ளவுஸில் எதை இம்ப்ரூவ் பண்ணணும்னா, நான் சைட் ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச் எக்ஸஸாக வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அதை எப்படி கரெக்ட் பண்ணணும் உங்களுக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போது அந்த 1/4 இன்ச்னால எனக்கு இந்த சைட் லைனில் வந்து மேட்ச் ஆகலை. அந்த 1/4 இன்ச் வந்து முன்னும் பின்னுமாக இருக்குது. ஸோ இது வந்து என்னுடைய ஃபிட்டிங் அஃபெக்ட் பண்ணலை தான். ஆனாலுமே நெக்ஸ்ட் டைம் நான் தைக்கும் போது இதை மைண்டில் வச்சுக்கிட்டு கரெக்ட் பண்ணிக்கணும். ஆல்சோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ப்ளவுஸில் வந்தாலுமே நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணாமல் உங்களுடைய ஃபிட்டிங் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்றத மட்டும் பாருங்கள். நீங்களும் இந்த ப்ளவுஸை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.